தேவநாமத்தை மேம்படுத்த போகிறோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனியும் காக்கும் யெகோவாயிலே. கடந்த 1 வருடங்களாக கர்த்தர் நம்மளை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இன்னும் மீதி இருக்கிற நாட்களையும் கர்த்தர் நம்மை வலிவாமல் அவர் மாசற்ற கிருபையினாலே நம்ம நடத்துவாராக. ஆமேன். நடத்த வேணாமா? ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. என் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, நல்ல சத்தமா, புது வருடத்தின், அதனால ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஸ்தோத்தரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம். யோர்தானும் செங்கடலும், யோர்தானும் செங்கடலும் நம் நெறியில் நெருங்கி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நெருங்கி வந்த போதிலும், சாவபிசாசி சோதனை போதிலும், சாவபிசாசி இயேசு நாமத்தில் விட்டவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஓ ஸ்தோத்தரிப்போம் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவை. காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சொல்லும் காக்கும் மகத்தான கிருபையினாலே, மகத்தான கிருபையின் மேலே மகிபாணி ஊற்றிடுமே, மகிபாணி. நல்ல ஆமை கை தட்டி காத்தரிப்போம் துதிகளுடனே இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனை சொல்லுவோம். பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே, உந்தன் மகிமையில் வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே இயேசுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் இயேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனை. ஓ பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே.
ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. செய் காக்கும் ஒரு தாயை போல, செய் காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகி என்னை காக்கும் தெய்வனே. ஓ செய் காக்கும் ஒரு தாயை போலவே ஆமென் இந்த மாயலோகி என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிவாரி ஊற்றிடுமே, மகிவாரி ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தெய்வனே. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? யாரை போல? ஒரு தாயை போல. ஆமா, அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? அந்த குழந்தையோட சவுண்டு, அந்த யார் தூக்குறா என்றதான அந்த உணர்வும் யாருக்கு தான் தெரியும்? ஆமா, தாய் தூக்குறாங்களா இல்லை மற்ற தூக்குறாங்களா அப்படின்ற என்ன பண்ணாது, அந்த குழந்தை நல்ல கண்ணு சரியா புரியுதோ இல்லையோ, கலர் தெரியுதா இல்லையோ, ஆனால் அந்த டச்சிங் ஃபீல் யாருக்கு தெரியும்? அந்த தாய்க்கு தெரியும். அல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். சொல்லுங்க, நம்ம சூழ்நிலை யார் அறிவா? கர்த்தர் அறிவார். மனுஷன் அறிகிறானோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரங்க அறிகிறாங்களோ இல்லையோ, உறவினர்கள் அறிகிறாங்களோ, கட்டின கணவர் மனைவி பிள்ளைகள் அறிகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம சூழ்நிலையை கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்ல, அவர் நம்ம விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். பக்கத்து கைக்கு சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான பொக்கிஷம். சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான பொக்கிஷம். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன பண்ணல, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளையும் தூக்கி எறியலை, நோவா காலத்திலையும் தூக்கி எறியலை, இப்பயும் தூக்கி எறியலை. ஏன்னா பொக்கிஷத்தோட வேலை அதை கிரயம் கொடுத்து வாங்கினவருக்கு மாத்திரமே தெரியும். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம புதுசாக ஒரு காரு வாங்கினோம்னா தினமும் என்ன பண்ணுவோம்? தொடப்போம். ஒரு ஆள் பக்கத்தில் வந்து நின்னாலும், தம்பி ஏன்ப்பா அங்கே போய் நிற்கிறீங்க, ஓரமாக வந்து, அவன் சும்மா தான் வந்து நின்று இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓரமாக வந்து நில்லுப்பா, தொட்டாத, கிராச் ஆகிடும். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. ஆனால் ஓசியில் கார் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வச்சுக்கோடா, சாஞ்சுக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, என்ன பண்ணிக்கோ. ரெண்டுத்துக்கும் வேல்யூ அதிகமாக உண்டு. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். ஆண்டவர் நம்மள பண்ணுவார், அடுத்தவன் காரையே எப்படி வச்சிருக்கிறான்னா இவனுக்கு கொடுத்தா கார் எப்படி வச்சுப்பான்? நல்லா வச்சுப்பான். அப்படி தானே? அது ஆண்டவர் நம்மளையும் பார்க்குறாரு. இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் ஆத்மீ ஆத்ம சரீரங்களை கர்த்தருக்கு நேராக எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆமாம், அதை கரைத்திரையற்றதாய் பரிசுத்தமாய் என்ன பண்ணும்? கர்த்தருக்காக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திரும்பி பாட போகிறோம். ஒரு சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாய லோகி என்னை காக்கும் தேவன். இந்த மாயமான உலகத்தில், அழிந்து போகிற உலகத்தில் கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்றால் நம்மை கர்த்தருடைய கரத்தில் பொக்கிஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொக்கிஷங்கள் மாத்திரமே பாதுகாக்கப்படும். பொக்கிஷங்கள் மாத்திரமே. ஆமாம், உங்கள் வீட்டில் கோல்டெல்லாம் எங்கே வச்சுருப்பீங்க? உனக்கு காதில் வச்சுருப்பீங்க. இல்லைனா எங்கே பாஸ்டர் கோல்டு இருக்குன்றீங்களா? ஆண்டவர் தருவார். சொல்லுங்கள், ஆண்டவர். ஆமாம், பொன்னும் பொருளும் அவருடையது. சொல்லுங்கள், பொன்னும் பொருளும் யாருடையது? என்றைக்குமே நான் சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லாத. இல்லைன்னு சொன்னால் இல்லாமையே தான் போயிடணும். வசனம் சொல்றது, இல்லாதவைகளை
இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் ஒரு பிச்சைக்காரனா வைக்கிறதே ஆண்டவர் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஏழையா பிறந்தானா அவன் தவறல்ல. அண்ணா சாகும்போது ஏழையா செத்தானா அது அவனுடைய தவறு. ஹல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை செல்வந்தனாய் மாற்ற அவர் தரித்திரனாய் உலகத்துக்கு வந்தாராம். வசனமே அதான் சொல்றது. நம்மளை எப்படி மாத்தணுமா? நம்ம சொல்ல, ஐயோ பண ஆசை வேணாம், எல்லாத்தையுமே வேறு பண ஆசை வேணாம். பணத்தை கையாளத்தக்க ஞானத்தையும் பணத்தை கர்த்தருக்காக செலவிடைய இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. உடனே சொல்லுவோம், பணம்லாம் வேணாம் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உங்களை செல்வந்தனாக்க அவர் தரித்திரனாய் மாறினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நல்லா வைப்பார், எல்லாரையும் நல்லா வைப்பார். வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா கர்த்தருக்குள் வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் உலகத்துக்குள் வாழ்வாய். ஹல்லேலூயா. ஆத்துமா எங்க வாழணும்? கர்த்தருக்குள் வாழ்ந்தா சொல்லுங்க, இந்த சரீரம் பூமியில சகலத்தை அனுபவிக்கும். பாவத்தை சொல்லல, ஆண்டு தருகிறத ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. ஆமா, சகலத்தை அனுபவிக்கிறான்னா நீங்க தவறாக யோசிச்சிட கூடாது. ஆனா சகலத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்றால் ஏன் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. திரும்பி பாடலை பாடி தெய்வத்தை மகிமைப்படுத்தும். செய் காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் நம்மை காக்கும் தேவனை மகத்தான கிருபையின் மேலே மகிபானை ஊற்றிடுமே. ஹல்லேலூயா. பாடலை தந்தது போல கரங்களை தட்டி இணைந்து பாடும். காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் காக்கும் தேவனே. காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகத்தான மகிமான் ஊற்றிடுமே. நல்ல கை தட்டி பால் சத்தம் உயர்த்தி உங்க சத்தம் மாத்திரம். யோர்தானும் யோர்தானும் செங்கடலும் எழும்பி ஆமென். யோர்தானும் செங்கடலும் நெருங்கி வந்த போரி காத்தவர். சாவ பிசாசி சோதனை இயேசு நாமத்தில் ஜெயித்தவர். இயேசு நாமத்தில் ஜெயித்தவர். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிப்போம் நாமே. இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். நல்ல சத்தமா பழமையெல்லாம் புதிதாய் மாறுதே. பழமையெல்லாம் புதிது போனதே. எல்லாமே பழமையெல்லாம் ஒழிந்து போனது. எல்லாம் பகுதியாக தேவனானதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருவே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம். இயேசுவை அல்லேலூயா. இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா.
சோத்தரிப்போம் நாமே சுவை. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம் அந்தரே சுவை. அல்லேலூயா இன்னும் சத்தமா அல்லேலூயா. ஆமா, நம்ம என்னவா மாற போறோம்? மறுரூபமாய் மாற போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் மறுரூபமாக்கப்படணும்னு. நீங்க பூமியில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபம் என்ன பண்ணணும்? ஒரே ரூபமாவே என்ன பண்ணக்கூடாது? ஆமா, பழைய வாழ்க்கையில இருக்கிறது போலவே என்ன பண்ணக்கூடாது? உங்க வாழ்க்கையில என்னதான் நீங்க போதிச்சாலும், என்னதான் நீங்க ஆண்டவரை பத்தி, இயேசு கிறிஸ்துவை பத்தி அநேகிட்ட சொன்னாலும், உங்க வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில ஒரு மறுரூபம் இல்லைன்னா பரலோகத்துக்கு ஒரு மறுரூபத்துக்கு நேராக போக முடியாது. சொல்லுங்க, போக இங்கேயே சொல்லுங்க, இங்கேயே ஒரு மறுரூபத்தை எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் என்ன பண்ணணும்? வரணும். கனியில ஒரு மறுரூபம் வரணும், செயல்ல ஒரு மறுரூபம் வரணும், நடக்கையில ஒரு மறுரூபம் வரணும். இங்க வராம பரலோகமும் வர முடியாது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை போல, ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரானா, நெகேமியானா, கர்த்தர் கரம் என் மேல. சொல்லுங்க, கர்த்தர் கரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் வார்த்தையினால் சொன்னதை அவர் கரங்களினாலே நிறைவேற்றினார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வார்த்தையினால் சொன்னதில் எதில் நிறைவேற்றுவாரா? கரங்களில். அதே வசனம் சொல்லுது, அவர் பிசாசுகளை விரல் நுனியினாலே விரட்டினார். எதில் விரட்டுறாரா? விரல் நுனியில. அல்லேலூயா. அதுக்கு மேலே அவர் சீஷர்கள்லாம் நடந்து போகிறது அவர் நிழலை வச்சு அற்புதம் நடந்தது. ஏன் ஆண்டவர் சீஷர்கள் நல் பட்டவனே அற்புதம் நடந்துச்சுன்னா, அவர் வேதம் சொல்றது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கிலும் மேலானதை செய்வான். நான் போய் தொட்டு அவன் சுகமானா, என் சீஷன் நடந்து போகிறத வச்சே சுகமாவான். ஹல்லேலூயா. இதுதான் மறுரூபத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. நம்ம பாடி ஆண்டோட மகத்தை மகிமைப்படுத்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவேன். Hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். Hand of God என் மேல ஆமென் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரானா, நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தனா, தெபோரானா என் மேல. நல்லா சொல்லுங்க, எஸ்தர்னா, எஸ்தர்னா என் மேல கர்த்தர் கரம். ஆமென். சொல்லுங்க, கொடுக்குறோம் கொடுக்குத்தாரோ வழிநடத்துங்காரோ. ஆமென். கொடுத்தாரோ வெள்ளங்காதக்கா. சொல்லுங்க, கொடுக்குத்தாரோ காக்குங்காரோ வழிநடத்துங்காரோ. அந்த hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மனதுருகி மனதுருகி குஷ்டரோகியை தொட்ட கரம் கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா பூனியை என்று நிமிரக்கூடா நிமிரக்கூடா பூனியை என்று நிமிர செய்த அது hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். நல்லா சொல்லுவோம், hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல பெற்றுக்கொள்வேன். ஐந்தப்பம் கையேந்தி பெருக செய்த அற்புதக்காரர். சொல்லுவோம், கையேந்தி
செய்த வாலிபனே எழுந்திரு என்று பாடையை கொட்ட கர்த்தரோ. வாலிபனே எழுந்திரு என்று பாடையை கொட்ட நான் கேட்டதெல்லாம் வெற்றி கொள்வேன். அழித்தாகும் என்று சொல்லி மறைத்தவர கூட்டியிருக்கிறோம். ஓட்டப்பட்ட காதுலைந்து ஓட்ட வைத்த கத்தரோ. வெட்டப்பட்ட காது என்று வெட்டப்பட்ட ஆமே உற்சாகமா கையை தட்டி அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எல்லாம் சொல்லுங்க, ஹேண்ட் ஆஃப் காட் மேல ஓ நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஓ ஹேண்ட் ஆஃப் காட் மேல ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆண்டுடைய கரம் யார் யார் மேல இருந்தது சொல்லுங்க பாப்போம். நம்ம மேல இருக்கு. பைபிள்ல யார் மேல இருந்தது? மோசேயோட கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுச்சான்? இருந்தது. யோசேப்போடு கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. எங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் எந்த மனுஷனை குறித்து இவனோடு கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்கெல்லாம் அசாத்தியமான காரியங்களை செய்தார்கள். சொல்லுங்க, எது மாதிரியான காரியங்களை செய்தாங்க? அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? செய்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, வெட்டப்பட்ட காது என்ன பண்ணார் ஆண்டவர்? ஒட்ட வச்சார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. லாசரு மரித்து போனா இயேசு கிறிஸ்து தாமதித்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? தாமதித்தார். வசனம் அதான் சொல்லுது, நான் சொல்லல. இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாட்கள் என்ன பண்ணாரா? அங்கேயே தங்கினார், தாமதித்தார். ஆனா இங்க உயிர் போச்சு. உயிர் போச்சு. அடக்கம் பண்றதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துடுவாருன்னு பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? வரல. உடனே ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு? வரமாட்டார். வந்த கல்லறையை போயிட்டு மாலை போட்டுட்டு போட்டோம் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டானுங்க? குழியை நோண்டி உள்ள வச்சு புதைச்சி தோண்டிடுவானுன்னு சொல்லி மேலே கல்லையும் போட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கண் கலங்கினார், கண்ணீர் விட்டார் என்ற ஒரே வார்த்தை பைபிள்ல சின்ன வசனம், அது மட்டும் தான். இயேசு ஏன் விட்டார் அப்போ நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா ஆண்டவர் யூதருடைய நம்பிக்கையை உடைத்து தள்ளுவதற்காக, யூதருடைய நம்பிக்கை செத்து போன ஆவி 3 நாள் வரைக்கும் கல்றக்குள்ளேயே என்ன பண்ணுமா? சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து 2ஆம் நாள் வந்திருந்தாருன்னா உள்ள போன அந்த ஆவி என்ன பண்ணிருக்கோம்? அவன் நாரை விட்டு தான் ஆண்டவர் வந்தாரு. என்ன விட்டு தான் வந்தாரு? நாரணும். ஆண்டு சொல்றாரு, கல்லறை துறப்பா. அவங்களாம் சொல்றான், 4 நாட்கள் ஆகிட்டேன். நார் உன் வாயிலேருந்து நாருன்ற வார்த்தைக்காக தான் நான் 2 நாள் அங்கே வெயிட் பண்ணேன். ஹல்லேலூயா. யூதா சொல்றான், நாருமே நாறுதில்லை. அப்போ உனக்கு தெரியுது ஆவி போயிடுச்சு, மேலே உன் நம்பிக்கை செத்துருச்சு, நார ஆரம்பிச்சிருச்சு, உள்ள போனோம். இப்போ ஏன் மகத்துவத்தையும் என்னுடைய பயங்கரமான கரத்தையும் வெளிப்படுத்துக்கிற நேரம் வந்துடுச்சு. வெளியே வா.
கல்லை புரட்டி போடுறா. நான் பார்த்தேன் வெளியே கட்டப்பட்டதுதான் லாசரு வெளியே வந்தான். அநேக ஜனங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படியானது? கர்த்தருடைய மகத்துவத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் இது ஆயிற்று. பக்கத்தில் கரங்களை கூட்டு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியம் நாடுறது போல இருக்குதா? ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் இருக்குதா? ஆண்டவர் கேட்காத போல தெரியுதா? புதஞ்சு போயிடுச்சு அவங்க தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் தாமதிக்கிறார் என்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் நம்பிக்கை இழந்து போற வரைக்கும் உனக்கு சோதனை வந்தாலும் விடாமல் ஆண்டுடைய பாதத்தை பிடித்திரு. அவர் உன் வாழ்க்கையை தொட்டார்னா, அவர் உங்க வாழ்க்கையில வந்தார்னா உன் வாழ்க்கை தலைக்கீழா மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எழுந்து நின்று சொல்லுங்க, என் வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறணும்னா நீ என் வாழ்க்கைக்குள்ளாக வர வரைக்கும் நான் காத்து இருக்கணும். ஹல்லேலூயா. அங்க எல்லாரும் சொல்றாங்க கல்லறையை பார்த்து, ஆண்டவரே நாரும்பா. சொல்லுங்க, ஆண்டவரே நாரும். ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல பூத்தி இருக்கிற கட்டை வடை ஃபர்ஸ்ட் கல்லை அப்புறப்படுத்து. சொல்லுங்க, கல்லை அப்புறப்படுத்து. உன் வாழ்க்கையை நிமிரக்கூடாதபடிக்கு, வெளியே வரக்கூடாதபடிக்கு உன் வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டி வைத்திருக்குதோ அதை உடைக்கணும். ஆண்டவர் சொல்ற, முதலாவது கல்லை புரட்டி போடு. அந்த பாவ தடைகள் கர்த்தரை கிட்டி சேர முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளும் கர்த்தர் உடைக்கணும். கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி சொல்ல, ஆண்டவரே என் குடும்பங்கள் தலை தூக்க கூடாதபடிக்கு என் குடும்பத்து மேலே எந்த கல் இருக்கிறதோ, எந்த தடைகள் இருக்கிறதோ, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் மேலே எழும்பக்கூடாதபடிக்கு தடை கற்கள் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவர் உடைக்கப்படட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நிமிர முடியாத கோணியை அன்று தொட்ட தேவ கரம் இந்த காலை வேளையில நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறது. தேவத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே லாசருவை, நாரி போனதான லாசருவை, சாதாரண லாசரு அல்ல, அவன் நாரி போனவன், ஆனாலும் அவனை வாசனை விட்டு ஆண்டவரே சந்தனமாக மலராக கர்த்தர் மீண்டுமாய் அவன் உதிர்ந்து போனதான வாழ்க்கையை மீண்டுமாய் கர்த்தர் மலர வைத்தார். தேவத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த தேவக்காரம் இந்த காலை வேளையில நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இடைப்படுங்க. ஆண்டவரோடு கூட இருதயம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில என் குடும்பத்துல எந்த தடைகள் ஆண்டவரே ஆண்டவர் கிட்டி சேரக்கூடாதபடிக்கு, ஆண்டரை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எங்க வாழ்க்கையில எதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அடைத்து வைத்திருக்கிறோமோ, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆண்டவர், அடைக்கப்பட்ட புதையல்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் திறப்பாராக. நல்ல கொஞ்ச நேரம் அவருடைய ஆவில் நிறைந்து துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படட்டும். உங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுவார். இந்த வேளையில எதெல்லாம் உன் வாழ்க்கையில இருளா இருக்கிறதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆண்டவரே இருண்டு போய் ஆண்டவரே புதைந்த நிலைமையில் இருக்கிறதோ, ஆழத்தில் இருக்கிறதோ, மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறதோ, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கேள், ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரகாசிப்பதற்கு, என் வாழ்க்கையில ஒளி சுடுவதற்கு ஆண்டவரே என்ன காரியம் தடையா இருக்கிறதோ, நல்ல பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு உணர்த்துவா. விட வேண்டிய காரியத்தை விடுங்க. கர்த்தர் சொல்ல காதை கொடுத்து கேளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும்னா முதலாவது உங்க காது கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். Shakadarabi andaraba, libi andara shakadaraba, oribi andarabana shekari andaraba, ora baba shakadari andaraba. Oh hallelujah, hallelujah, hallelujah. Ora baba shakadarabi andaraba, oribi andana shekari andaraba. நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே ora baba shakadaraba, oribi andana shekadaraba. ஆண்டவரே அந்த ஆண்டவர் மேலே நான் கேட்டதெல்லாம் கொள்வே. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் நான் கேட்டதெல்லாம் நல்ல விசுவாசத்துல அந்த
எஸ் நான் சொல்லுங்க அந்த ஹேண்ட் ஆஃப் காட் நான் கேட்கறதெல்லாம் கொள்வே. எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தற்கரோ. எஸ்தர்னா ஓ மேல கத்தற்கர் சொல்லுங்க. எஸ்னா எஸ்ரா ஓ ஓ என் மேல ஆமே. எஸ்தர்னா எஸ் ஓ இயேசுவே கத்தர்கரோ அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஹேண்ட் ஆஃப் இதெல்லாம் நல்ல விசுவாசம். ஹேண்ட் ஆஃப் காட் நான் கொள்வே. அந்த பெற்றுக்கொள்வே. தழித்தாகும் என்று சொல்லி மறித்தவன கரம் தழித்தாகும் என்று சொல்லி மறித்தவன தூண்டி நிறுத்தின கரம் வெட்டப்பட்ட காது என்று ஒட்ட வைத்த வெட்டப்பட்ட கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். கையில அற்புதம் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. எனக்கு ஆடி பார்த்து குதிக்க போகுது. நன்றிகள் கையில அற்புதம் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல் கையில நல்லா சொல்லுங்க. ஒரு அற்புதம் நடக்கிறதான வேலை இது. நல்ல ஒரு அதிசயம் நடக்கிறதான வேலை. யாரு ஆண்டு சும்மா இராத படிக்கு தேவ